தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதுவும் எங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வென்றிருக்காங்க. இந்த T20 உலகக்கோப்பையில நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சு. அதுல மிகவும் முக்கியமானது என்னன்னா சஞ்சு சாம்சன் எப்படி வந்தாரு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஏன்னா சஞ்சு சாம்சனோட இந்த T20 இன்டர்நேஷனல் கெரியருங்கிறது பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திச்சு வந்திருக்கு. 2015 ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா என்னன்னா சஞ்சு சாம்சனுக்கு சர்வதேச கிரிக்கெட்ல T20 இன்டர்நேஷனல் வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10-11 வருஷ கேப்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 62 கேம் தான் விளையாண்டுருக்காரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவருக்கு டீம்ல வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு பிளேயிங் லெவலில் வேணும் அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது மாதிரி தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் சஞ்சு சாம்சனோட ஒரு கெரியரே இருந்திருக்கு. நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேன்ஸே சஞ்சுக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு தான் அவரோட நிலைமை டீம்ல இருந்துச்சு. இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி கூட சஞ்சு சாம்சன் டீம்ல இருப்பாரா இல்லை இருக்க மாட்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி இந்தியா என்னன்னா ஒரு 5 மேட்ச் கொண்ட ஒரு T20 சீரீஸ்ல விளையாண்டுருக்கும். யார் கூடனா ஃபைனலில் விளையாண்ட நியூசிலாந்து கூட தான் விளையாண்டுருப்பாங்க. இந்த T20 சீரீஸ்ல நல்லா விளையாண்டு ஒரு ஹோப் கொடுத்து இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கனவாவே இருந்திருக்கும். நிறைய சுற்றி இருக்க ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னன்னா அதுதான் விருப்பமா இருந்திருக்கும். ஆனால் அங்கே நடந்தது என்னமோ அந்த T20 சீரீஸ்ல அவரால் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த நியூசிலாந்து சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேம்ஸ் நடந்திருக்கும். அந்த 5 கேம்ஸ்லயும் சஞ்சு சாம்சனுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரால் 10-6-0 24-6 மொத்தமே பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு 46 ரன் தான் அந்த 5 மேட்ச்ல அடிக்க முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமே இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு பயம் வந்திருக்கும். சஞ்சு சாம்சனுக்கும் மிகப்பெரிய ஒரு பயம் வந்திருக்கும். என்னடா நம்ம ஒரு 5 மேட்ச்ல வெறும் 46 ரன் தானே அடிச்சிருக்கோம், நமக்கு வேர்ல்டு கப்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சுப்மன் கில் என்னன்னா ஓப்பனிங்ல டாப் ஆர்டர்ல அவர் இருந்ததுனால இவரை தூக்கி நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அந்த டாக்ஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலை தான் என்ன பண்ணாங்க, டீம் மேனேஜ்மெண்ட் சஞ்சு சாம்சன் மேலே நம்பிக்கை வச்சு ஓகேப்பா நான் உங்களுக்கு வாய்ப்பு தரோன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனோட பேர் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ள வந்துருச்சு. ஓகே ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாரு, சூப்பர், சஞ்சு சாம்சன் கலக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே அதுக்கப்புறம் நடந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாருன்னா நமக்கு டொமஸ்டிக்ல நல்லா விளாண்ட இஷான் கிஷனுக்கும் அபிஷேக் சர்மா தான் இங்கே ஓப்பன் அப் பண்ணுறாங்க. லிட்டலாக பார்த்தோம்னா இந்த நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான T20 சீரீஸ்லேயே இந்த விக்கெட் கீப்பிங் க்ளவுஸை சஞ்சு சாம்சன்லேருந்து வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா இஷான் கிஷன் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரா இப்போ விக்கெட் கீப்பிங் பண்ணுவா, அப்போ வேர்ல்டு கப்புக்கும் யார் வரப்போறான்னு பார்க்கும்போது வேர்ல்டு கப்லையுமே என்னன்னா இஷான் கிஷன் தான் கீப்பர் பண்ணுற மாதிரி வந்துட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் பிளேயிங் லெவல்லே சஞ்சு சாம்சன் இல்லை. செகண்ட் மேட்ச் பார்க்கும்போது ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்திலே இல்லை எது நடந்துச்சா, ஃபேன்ஸ் வேணுனது நடந்துச்சா என்னன்னு தெரியல, சஞ்சு சாம்சன் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எதனால அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதுவுமே கூட அவரை உள்ளுக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு கொண்டு வரல. அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆச்சு, அவர் உடம்பு சரியில்லப்பா நீ விளையாடு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த மேட்ச்ல ஒரு 8 பாலுக்கு 22 ரன் அடிக்கிறாரு. சரி ஓகே தொடர்ச்சி அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தா அதுக்கப்புறமா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இதுக்கப்புறம் அவருக்கு எங்கே வாய்ப்பு கிரியேட் ஆகுதுன்னா இந்தியன் டீம் கொஞ்சம் ஷேக்கியாக விளையாண்டு ஒரு சூப்பர் 8 ஸ்டேஜுக்குள்ள உள்ளுக்குள்ள வராங்க. சூப்பர் 8 ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி யாருக்கிட்டனா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 76 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், இப்போ வர 2 மேட்ச்ல ஜெயிச்சாதான் நம்மளால செமிஃபைனலுக்கே போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்தியா தள்ளப்படுறாங்க. இந்த நேரத்தில் யாரை அவங்களை காப்பாற்றுறதுனா சஞ்சு சாம்சன் தான் காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு உள்ளாகுது. அவர் டீமுக்குள்ள மறுபடியும் வராரு, ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா விளையாடுறாரு. ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா ஒரு 25 ரன்ஸ் என்னமோ ஸ்கோர் பண்ணுவார். இதுக்கப்புறம் தான் அவரோட ஒரு பெஸ்ட்டான நாக்ஸே வருது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா எப்பப்பெல்லாம் அவரோட இந்த இனிமேலுக்கு வர கேம்ஸ்லாம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் சஞ்சு சாம்சன் ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்காரு. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல அது சொல்லப்போனால் ஒரு விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா அந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனலுக்கு தகுதி பெறுவாங்க, தோக்குறவங்க அப்படியே வெளில போயிடுவாங்க. அந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் பார்க்கும்போது ஒரு பிரில்லியண்டான நாக் விளையாண்டு 97 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. ரொம்ப சூப்பராக விளையாண்டு இந்தியன் டீம் செமிஸ் கொண்டு போயிருப்பாரு. அந்த மேட்ச்ல அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருப்பாங்க. ஓகே சூப்பராக விளையாண்டாரு. அடுத்து பார்க்கும்போது செமிஃபைனல் யாரான்னு பார்க்கும்போது செமிஃபைனலோட இங்கிலாந்து கூட மோதணும். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் லைனப் நல்லா இருக்கும், பவுலிங் நல்லா இருக்கும், நிறைய அட்டாக்ஸ், இன்னும் சொல்ல போனால் ஒரு புல் ஷாட் அடிக்க வச்சு ஒரு அவுட் ஆகிடலாம் அப்படின்னு நிறைய பிளான்ஸோட வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 89 ரன் அடிச்சு மறுபடியும் இந்தியன் டீம் என்ன பண்ணியிருப்பாருன்னா செமிஃபைனல் ஒரு சூப்பரான கேம் விளையாண்டு ஃபைனல் கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருப்பாரு. அந்த கேம்லையும் அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற ஒரு அவார்டு அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே சஞ்சு சாம்சனுக்கு இப்போ அதுக்கப்புறம் என்ன சஞ்சு சாம்சன் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே அவர் கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. கொண்டாட ஆரம்பிச்சோன்னே அடுத்து ஃபைனலுக்கு வரும்போது ஃபைனலில் என்னடா செய்ய போறாரு சஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனல்லையும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பொய்யாக்காம
தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் ஒரு முறை என்னன்னா வந்து நல்ல ஒரு ஃபைனான இன்னிங்ஸ் விளையாண்டு என்ன பண்ணாருன்னா 89 ரன் அடிச்சிருப்பாரு. 89 ரன் அடிச்சது மட்டும் இல்லாமல் மொத்தமே இந்த T20 உலகக்கோப்பையில் அவர் கிடைச்சது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மேட்ச்ல விளையாட வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த 5 மேட்ச்ல 321 ரன் அடிச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறத வந்து அவரை வந்து அவருக்கு கொடுத்துருப்பாங்க. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவர் ஒரு கேப்பபிள் பிளேயர். ஏன்னா வந்து இத்தனை வருஷம் ஒரு T20 10 வருஷம் 11 வருஷம் விளையாண்டுட்டு வெறும் 60 மேட்ச் 62 மேட்ச்ல தான் விளையாண்டுருக்காரு. அப்படி இருந்து வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா, சஞ்சு சாம்சனுக்காக நிறைய பேர் வாய்ப்பு கேட்டு போராடி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி, அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்பையும் ஒரு கொஞ்சம் முன்ன பின்னன்னு சொல்லிட்டு மாறி தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த கிடைக்கிற வாய்ப்பையும் அவர் பயன்படுத்திக்கணும். 2024 பார்த்தீங்கன்னா வந்து அவர் 3 செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அந்த 3 செஞ்சுரியில் 2 செஞ்சுரி பேக் டு பேக் என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட அடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் என்னன்னா வந்து சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடுறா அப்படின்னு பார்க்கும்போது இடையில திரும்பியும் அவருக்கு வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர மாதிரி. இதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கும்போது அவர் ஓப்பனிங் பேட்டிங்கில் விளையாண்டுருந்தது போயிட்டு அவர்கிட்ட வந்து சுப்மன் கில்ட்ட வந்து ஓப்பனிங் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவரோட பேட்டிங் ஆர்டர் மாறும். இது மாதிரி ஏதாவது சம்திங் சஞ்சு சாம்சனுக்கே பிரச்சனை வருதா அப்படிங்கிற மாதிரி என்னன்னா வந்து ஒன்று டீமில் இருந்து பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார், இல்லை டீமில் இருந்தால் அவரோட பேட்டிங் ஆர்டர் வேற எங்கேயாவது மாற்றி இறக்கி விடுவாங்க. இது மாதிரி தொடர்ச்சி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இவர் எப்போ தான் ஷைன் ஆவார்னு பார்க்கும்போது இந்த வேர்ல்டு கப் வந்து அவருக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சு தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கும் தன்னோட பங்களிப்பை வந்து இந்தியன் டீம் வேர்ல்டு கப் வின் பண்ணுது தன்னோட பங்களிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கரெக்டானதாக அமைஞ்சிச்சு. ஈவன் சஞ்சு சாம்சன் வந்து அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்திருந்தேன், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். இதை 2024 நான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து இந்தியன் டீம் ஸ்குவாடில் இருந்தேன், வந்து 2024 ஸ்குவாடில் இருந்தேன், அங்கே போயிருப்பேன். ஆனால் ஒரு மேட்ச் கூட நாங்கள் விளையாட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப வந்து எப்படா வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் எனக்கு வாய்ப்பு கிடச்சி நான் வந்து விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கடவுள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா 2024 அவர் இந்த மாதிரி கேம் விளையாண்டு இந்தியாவுக்கு நான் ஜெயிச்சு தரணும் அப்படின்னு அவர் மனசில் வச்சிருந்திருக்காரு வந்து. ஆனால் என்னன்னா அது வந்து ஒரு கேம் கூட அவர் விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பிளேயிங் லெவல் நல்லா செட் ஆகி ஆரம்பத்துலேருந்து வந்து ஒரு நல்லா போயிருந்தாங்கன்னா 2024 எப்படி வந்து பெஞ்சில் வந்து சஞ்சு சாம்சன் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி தான் இந்த 2026 வேர்ல்டு கப்ல இருந்திருப்பாரு. ஏதோ அவருக்கான வந்து ஒரு வாய்ப்பு எப்படியோ கிரியேட் ஆச்சு, ஆனால் தனக்கு கிரியேட் ஆன வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னன்னா சஞ்சு சாம்சன் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்தியாவுக்காக வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக மாறி இருக்காரு. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா வந்து நிறைய டைம் நான் டவுனாக ஃபீல் பண்ணி என்ன பண்ணியிருப்பேன்னா டவுனில் இருப்பேன். அப்போ எனக்கு சீனியர் பிளேயர்ஸ்லாம் எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, நிறைய கைடன்ஸ் பண்ணாங்க, நிறைய அதோட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடத்துல நான் இந்த இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாரு. அந்த சீக்ரெட் என்னன்னா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர் என்ன பண்ணுவார்னா வந்து அவர் தான் வந்து நிறைய டைம் வந்து நான் எனக்கு லோவாக இருக்கும்போது நான் சச்சின் டெண்டுல்கர்ட்ட நிறைய பேசியிருக்கேன். அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்தாரு, அந்த கைடன்ஸ் எனக்கு வந்து உத்தியோகம் கொடுத்துச்சு, நீங்கள் உங்களுக்கான சான்ஸ் வரும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதை கேட்டுட்டு எனக்கு வந்து விளையாண்டது ரொம்ப ரொம்ப பெரிய உந்து சக்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னால் வந்து இந்தியன் டீமுக்காக அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப வந்து பெருமையாக சொல்லுவார். அவரோட ஃபியூச்சர்ஸ் பற்றி கேட்கும்போது என்ன சொல்லுவார்னா வந்து நான் ஃபியூச்சரை பற்றி ரொம்ப பெருசாக திங்க் பண்ணல, இப்போதைக்கு இந்த மொமெண்ட்டில் இந்தியாவுக்காக என்னால் நல்லா விளையாட முடிஞ்சு நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு இதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டாக இதை நினைக்கிறேன். ஃபியூச்சரில் வந்து அது டிபெண்ட்ஸ் பண்ணி எப்படி விளையாடுறவங்க பொறுத்து அப்படியே நான் பயணிக்கலான்னு இருக்கேன். இந்த நிமிஷத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியன் டீமுக்காக பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி முடிச்சிருப்பாரு. இதாங்க சஞ்சு சாம்சனோட கெரியர் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது மாதிரி கலந்து தான் வந்திருக்கு. அவரோட ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாக நாட் பெட் ஆஃப் ரோசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கல வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த என்டையர் T20 இன்டர்நேஷனல் ஒரு 11 இயர் கெரியரில் அவர் மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் அவருக்கு இடம் பெறாமல் இருந்திருந்தா சஞ்சு சாம்சனோட அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு தொடர்ந்து தான் போயிருக்கும். பை காட்ஸ் கிரேஸ் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, சான்ஸை பயன்படுத்திக்கிட்டாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம்ஸில் வந்து குவார்டர் ஃபைனல், விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் இந்தியாவுக்காக பர்ஃபார்ம் பண்ணதுனால சான்ஸ் கிடச்சி அதை பயன்படுத்திக்கிட்டாரு. இதில் சஞ்சு சாம்சன் மட்டும் ஹாப்பியாக இருக்க மாட்டார். சஞ்சு சாம்சன் மேலே ஹோப் வச்சு அவங்களுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ப்பு கொடுன்னு கேட்டிருந்தாங்களே அவங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இனிவரும் போட்டிகள்லையும் இனிவரும் டோர்னமெண்ட்ஸ்லையும் வந்து சஞ்சு சாம்சன் இது மாதிரி கலக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சஞ்சு சாம்சனை வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லாருமே கொண்டாடணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒருத்தான பிளேயர் தான் வந்து 2026 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்குவாடில் வாய்ப்பு கிடைக்குமா, அந்த ஸ்குவாடில் இருந்தாலும் பிளேயிங் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத போயிட்டு இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கே வந்து மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சு 3 முக்கியமான நாக்ஸ் விளையாண்டுருக்காரு. இதை பார்க்கும்போது இனிவரும் அந்த பின்னாடி வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்னன்னா இவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறிட்டு இருக்காரு. இன்னும் பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாருங்கிறத நான் நம்புறேன். வந்து சஞ்சு சாம்சனோட கெரியர் இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Cent Nari Shakti to their members. Central to you since 1911.